வணக்கம். கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கங்கள். இன்றும் கூட அர்ச்சனாவினுடைய ஒரு மிகச்சிறந்த சிறப்பான ஒரு காணொலியை வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராகின்றோம். அதாவது இளங்குமரனுடைய கார் விபத்தும் அந்த இளங்குமரனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனுரா அரசும் அந்த அனுராவினுடைய அரசாங்கம் இளங்குமரனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பின் சீத்துவம் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கின்றார். இது சம்பந்தமாக அவர் பல நீண்ட நேர காணொலியையும் வெளியிட்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இளங்குமரன் மீதான அந்த கரிசனை அரசியல் எதிரியாக இளங்குமரன் காணப்பட்ட போதும் கூட ஒரு சாதாரண மனிதருக்கு கொடுக்கின்ற மதிப்பு, அதாவது அனுரா அரசாங்கம் தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு எம்பிக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான ஒரு விமர்சனமாகத்தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த இடத்துல பல கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது சம்பந்தமான காணொலியை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். எனவே அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் நாங்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். எமது காணொலிக்கு உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்தும் தாருங்கள். தவறுகள் சுட்டிக்காட்டுவோம், பிள்ளைகளையும் சுட்டிக்காட்டுவோம், சரியானதை மக்களுக்கு கொண்டு செல்வோம். ஊடக தர்ம முறைப்படி எமது காணொலி செயற்படும். எனவே நாங்கள் இந்த விமர்சனங்களையும் ஏற்க தயார் நிலையில் இருக்கின்றோம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நேற்றைய தினம் யாழில் இருந்து கொழும்புக்கு நான் போய்கொண்டிருந்தேன். இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய கருத்தை தொடர்கின்றார். அப்போது நான் 6:30 மணியளவு என்று நினைக்கின்றேன். என்னுடன் கௌசல்யா போனில் தொடர்பை ஏற்படுத்தினார். இளங்குமரன் அண்ணா விபத்தை சந்தித்திருக்கின்றார், அதாவது ஆக்சிடென்ட் ஒன்றை இளங்குமரன் அண்ணா சந்தித்திருக்கின்றார் என்று சொல்லி கௌசல்யா எனக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்கின்றார். நான் பயந்து விட்டேன். அதுக்கு முதல் நான் புத்தளத்தில் ஒரு விபத்தை சந்திச்சினான். எனவே விபத்தை சந்தித்து எனக்கு தான் அந்த விபத்தை பற்றி தெரியும். உடனே நான் என்னுடைய காரை நிறுத்திவிட்டேன். என்னுடைய சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக் தளங்கள் போன்ற தளங்களில் தேடி பார்த்தேன். அந்த விபத்துகள் சம்பந்தமான விடயங்களை தேடி பார்த்தேன். எனக்கு அந்த விபத்துகள் சம்பந்தமாக அதாவது ராசையா இளங்குமரன் என்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்த விபத்து சம்பந்தமான காணொலிகளை அங்கு உடனடியாக என்னால் பார்க்க முடியாத நிலையில் நான் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை அறிவதற்காக என்னுடன் படித்த நண்பர்கள் யாழ்ப்பாண மருத்துவமனையில் பெரிய மருத்துவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நண்பர்களுக்கு உடனடியாக நான் தொடர்பை ஏற்படுத்தி எனது தொலைபேசியினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடன் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடினேன். எனவே நடந்த சம்பவங்களை அவர்கள் எனக்கு கூறினார்கள். இளங்குமரன் அவர்கள் தலையில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் அவர் ICU அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லியும் தற்போது பிரச்சனை பெரிதாக இருக்கவில்லை என்று சொல்லியும் அவர் மானிட்டரிங்கில், அதாவது அவர் பார்வை ரீதியாக மருத்துவர்களுடைய சிறப்பு பார்வையிலே அவர் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும், அதாவது அவருடைய மானிட்டரிங் என்று சொல்கின்ற போது அவருடைய பிளட் ப்ரெஷர், இதய துடிப்புகள், இது போன்ற பல உடல் நிலைகள் சம்பந்தமான பரிசோதனைகளை அங்குள்ள மருத்துவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள் போன்ற தகவல்களை நான் பெற்றிருந்தேன். ஸோ ஆகவே அந்த மானிட்டரிங்கில் தான் இளங்குமரன் இருக்கின்றார் என்ற தகவல்களை நான் சரியாக பெற்றிருந்தேன். அவருடைய ஏனைய உடற்பாகங்களோட பாதிப்புகள் இல்லை என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கைகள் கால்களிலோ அல்லது ஏனைய உறுப்புகளிலோ பாதிப்பு இல்லை என்ற தகவல்களை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன். இந்த இடத்துல சில யூடியூபர்ஸ்கள் தவறான தலையங்கங்களை போட்டு இளங்குமரனை சித்தரித்திருக்கின்றார்கள். அதாவது இளங்குமரனுக்கு ஆபத்து என்று சொல்லியும், இளங்குமரனுக்கு கொலை முயற்சி என்று சொல்லியும், இளங்குமரனுடைய இந்த விபத்துக்கு பின்னால் சதி வேலைகள் இருக்கின்றது என்று சொல்லியும் சில யூடியூபர்ஸ்கள் தன்னுடைய கருத்துக்களை போட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் நான் பிழை என்று கருதுகின்றேன்.
இந்த விடயம் சம்பந்தமாக தம்பி அப்படி போடாது இப்படி போடாது என்று நான் கதைக்க முடியாது. இந்த விடயத்தில் நான் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்று நினைக்கின்றேன். இதனால் தான் நான் என்னுடைய சொந்தமாக யூடியூப் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றேன். நானும் வீடியோ போடுகின்றேன், நீங்களும் வீடியோ போடுங்கள், அப்பொழுதுதான் உங்களை திருத்த முடியும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த கருத்தை தொடர்கின்றார். அதாவது சட்டம் என்கின்றது இலங்கையில் யூடியூபர்ஸுகளுக்கு எதிராக சட்டம் இல்லை என்று சொல்லியும், அந்த யூடியூபர்ஸ் விடுகின்ற காணொலிகள் இதற்காக வீடியோக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லியும், ஆனால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக யூகே போன்ற வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, யூகே, கனடா போன்ற நாடுகளில் இவ்வாறான தவறான வீடியோக்களை போட்டால் அவர்களுக்கு எதிராக போலீஸில் உடனடியாக முறைப்பாடு செய்து அவர்களை உடனடியாக போலீஸார் வந்து அள்ளி சென்று விடுவார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார். அதாவது யூடியூபர்ஸ்கள் தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று சொல்லியும், யூடியூபர்ஸ்கள் உண்மையான கருத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த இடத்துல யூடியூபர்ஸ்களுக்கான ஒரு அறிவுறுத்தலை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைக்கின்றார். இவ்வாறு திருந்தாதவிட்டால் அவர்களை நானே என்னுடைய காணொலியின் ஊடாக திருத்த முடியும் என்று சொல்லியும், முல்லை முள்ளால் எடுக்க முடியும், யூடியூபர்ஸ்களை இன்னொரு யூடியூபர்ஸால் திருத்த முடியும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிறப்பான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த இடத்துல விபத்து சம்பந்தமாக இளங்குமரன் சந்தித்த விபத்து சம்பந்தமாக கருத்தை தொடர்கின்றார். அதாவது இளங்குமரன் சந்தித்த விபத்தை நான் நன்றாக பார்த்தனான். சிசிடிவி கேமரா காணொலிகளின் ஊடாக அவருடைய விபத்தை பார்த்தனான். அந்த விபத்து நடந்த சம்பவங்கள் பற்றி மக்களுடன் அவர் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இளங்குமரன் அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார். இளங்குமரனுடைய வாகனத்தை செலுத்துவது இளங்குமரனோ அல்லது வேறு சாரதிகளோ என்று தெரியவில்லை. இளங்குமரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பின்னர் நான் அறிந்திருக்கின்றேன். அவருடைய காருக்கு முன்னால் ஒரு படி ரக வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. பின்னால் இளங்குமரன் டிரைவிங் பண்ணி கொண்டு போகிறது போன்று தெரிகின்றது. இளங்குமரன் தான் அந்த வாகனத்தை ஓட்டி சென்று இருக்கின்றார். இளங்குமரன் கார் ஓவர்டேக் எடுக்கின்ற போது, அதாவது அந்த முன் சென்ற வாகனத்தை முந்தி செல்கின்ற போது அவருடைய வாகனத்தினுடைய, அதாவது இளங்குமரனுடைய வாகனத்தினுடைய பின்பக்கம் அந்த பட்டா ரக வாகனத்துடன் பின்பக்கம் தட்டுப்படுகிறது. அதன் பின்னர் தான் இந்த பாரியளவான விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விபத்து பல மீட்டர்களுக்கு வாகனம் உருண்டு சென்றிருக்கின்றது. எனவே இந்த வாகனம் அவருக்கு வழங்கப்பட்ட வாகனம் சரியான வாகனமாக தென்படவில்லை. அந்த வாகனத்தினுடைய சரியான நிலை அவருக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. இதை அவருக்கு மேலிடத்தில் இருக்கின்றவர்கள் தான் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சாதாரணமாக சென்றிருக்கின்றது. அந்த மாதிரி கார்களில் ஏர் பேக் இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய காரில் ஏர் பேக் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. அவருடைய காரை நான் நன்றாக பார்த்தேன். முன்ஷீல் பின்ஷீல் எல்லாம் பாரிய அளவில் கிழிந்திருக்கின்றது. சீட் பெல்ட் போட்டிருக்க வேண்டும். சீட் பெல்ட் போடாட்டில் பாரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். சீட் பெல்ட் போடாதவிட்டால் வாகனத்துக்கு வெளியே அவர் தூக்கி எறியப்பட்டு கற்கள் போன்றவற்றை அடிபட்டால் அவர் பாரிய ஆபத்துக்கு உள்ளாகி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் சிறிய பிரச்சனையாக முடிந்திருக்கின்றது. எனவே எவருக்கும் உயிர் பாதிப்பு இல்லை. உயிர் பாதிப்பு வந்திருக்கவும் கூட. எனவே நான் ஆண்டவரை வேண்டுகின்றேன். இதற்கு பிறகு பார்ப்போம். இது சம்பந்தமாக என்னுடைய கருத்தை நான் மக்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ராசையா இளங்குமரன் என்பவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். தேசிய மக்கள் சக்தியின் அதிகூடிய வாக்குகளை பெற்று யாழ் மாவட்டத்திலிருந்து சென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு எம்பியை ஏன் மக்கள் தெரிவு செய்கின்றார்கள், ஏன் அவருக்கு கூடுதலான வாக்குகளை போடுகின்றார்கள், அது தேர்வு செய்த முறை, தேர்வு செய்த மக்களை பொறுத்தது. ஏனென்று சொன்னால் ஏனென்று அது சொல்ல முடியவில்லை. அவர் இறந்திருந்தால் அவருக்கு அடுத்த பாராளுமன்றவர்கள் தான் போவார்கள் என்று இல்லை. இளங்குமரனுக்கு அதிக வாக்குகளை மக்கள் அளித்திருக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு அதிக வாக்களை அளித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கும் சிறப்பான காரணம் இருக்கின்றது. இளங்குமரன் என்பிபி கட்சியைச் சேர்ந்தவர், அதாவது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர். இந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுராக் குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டு இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சுக்காக மக்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்க இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். எனவே அவருடைய கட்சி சார்ந்தவர் தான் இந்த இளங்குமரன். எனவே அனுராகனுடைய அந்த அலையின் காரணமாக இளங்குமரனுக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இளங்குமரனுக்கு அதிக வாக்குகளையும் போட்டிருக்கின்றார்கள். ஒரு எம்பி என்றவர் மக்களின் நம்பிக்கையை வென்றவராக இருக்க வேண்டும்.
எனவே மக்களின் நம்பிக்கையை வென்றவருக்கு மக்கள் அதிகமான வாக்குகளை போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இலங்கையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 496 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எலெக்ஷனில் வாக்கு கேட்டார்கள். எனவே நம்பிக்கையை வென்றவர்கள் தான் ஒரு எம்பியாக செல்ல முடியும். மக்கள் ஏதாவது யோசித்திருப்பார்கள், இவர் வந்தால் ஏதாவது செய்வார், அவர் வந்தால் ஏதாவது செய்வார் என்று சொல்லி மக்கள் யோசித்திருப்பார்கள். அதன் அடிப்படையில் மக்கள் ஒருவரை தெரிவு செய்வார்கள். ஏதாவது செய்வார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வாக்கு போடுகின்றார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் இந்த எம்பியினுடைய பாதுகாப்பு தேவை இல்லை என்று சொல்ல இயலாது. எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராசையா இளங்குமரனுக்கான பாதுகாப்பு என்றது ஒரு வழங்கப்படாத ஒரு பாதுகாப்பாகத்தான் காணப்படுகின்றது. அவருடைய கார் இவ்வளவு தூரம் சேதமடைந்திருக்கிறது, அவர் தப்பி இருக்கின்றார். எனவே கார் சம்பந்தமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உரியவர்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த உரியவர்கள் என்று சொல்கின்ற போது அது அனுரா அரசாங்கத்தை தான் சாரும் என்ற கருத்து சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்கின்றார். அனுரா அரசாங்கம் தண்டி ஆட்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு அவரால் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்பது ஒரு சந்தேகமாக கேள்விக்குறியாக இருப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த சாரப்பட தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார். நான் கூட தலையால் தான் நடந்து போகின்றேன். இப்போ ஏனென்று சொன்னால் எம்பிபி எல்லாரையும் அனுரா அரசாங்கம் பொதுமக்களுக்கு நிகராக ஆக்கிவிட்டோம் என்று சொல்லித்தான் ஒரு கருத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த கருத்து எந்தளவு தூரத்துக்கு சாத்தியப்பாடாக இருக்குமோ என்பது தெரியவில்லை. எனவே ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு மக்களாக அவர் பார்க்க விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொதுமக்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாமே. ஏனென்று சொன்னால் எல்லா நாளும் எம்பிகள் பாராளுமன்றத்துக்கு போக முடியாது. ஆகவே அரசாங்கம் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு எம்பியாக பார்க்கின்ற போது எனவே மக்கள் ஒவ்வொரு தரம் பாராளுமன்றத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அடிப்படையில் போகலாம். இப்போ பாருங்கள், முன் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், பின் வீட்டுக்காரர், முன்னால் இருக்கிற மாமி, பின்னால் இருக்கிற மாமி என்று எல்லாரும் பாராளுமன்றத்துக்கு போகலாம். மக்களுக்கு எம்பிக்கும் வித்தியாசம் இல்லை. எனவே மக்களும் எம்பிமாரும் ஒன்று தான். ஏனென்று சொன்னால் அனுரா அரசாங்கத்தின் இவ்வாறு கூறிவிட்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது தலையை தொட்டு காட்டுகின்றார். அவர் தொட்டு காட்டுறதுக்கான காரணம் அனுரா அரசாங்கத்தினுடைய மூளை இந்த அளவு தான் என்று சொல்வது போன்ற ஒரு கருத்தை தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். மேலும் மூளை கூடினவர்களால் தான் இவ்வாறு செய்ய முடியும் என்று சொல்லியும் நான் சிம்பிளாக கூற வருகின்றேன். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு நிறைய விடயங்களை நான் கதைக்க வேண்டும். பாராளுமன்றம், அதாவது இலங்கையினுடைய அனுரா குமார் திசாநாயக்க ஒரு மாயையைத்தான் ஏற்படுத்தியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த மாயை என்பது இலங்கைக்கும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் வித்தியாசமாக காணப்படுகின்றது. லண்டன், அமெரிக்கா, கனடா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூடவாக இருக்கும். சாதாரணமாக ஒரு எம்பி சைக்கிளில் போவார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே ஃபுல் செக்யூரிட்டி, முழு பாதுகாப்பு அங்கே இருக்கும். அங்கு எங்கெங்கு யார் பாதுகாப்பு நிற்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு மக்களோடு மக்களாக பாதுகாப்பு படையினர்கள், பாதுகாப்பு வீரர்கள், புலனாய்வு அதிகாரிகள் என்று பலர் அங்கு எங்கும் காணப்படுவார்கள். இதைவிட அங்கு காணப்படுகின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது சிசிடிவி போன்ற காணொலிகள் அங்கு எப்பவும் ஆக்டிவாக இருக்கும், செயலோடு இருக்கும். அதாவது செயல்முறை சார்ந்த ரீதியில் எப்பவும் சேத்திறனோடு தான் அந்த அவங்களுடைய பாதுகாப்பு கேமராக்கள் இருக்கும். எனவே அங்கு ஒரு வேலையை செய்துவிட்டு, ஒரு தவறை செய்துவிட்டு, ஒரு குற்றச் செயலை செய்துவிட்டு அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கிவிட்டு அவரும் தப்ப முடியாது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிக உயர்ந்த பட்சத்தில் இருக்கும். பாதுகாப்பு வீரர்கள் இருப்பார்கள். அப்படி அவர்கள் எங்கிருந்தாலும் தொலைபேசியில் கலைப்பார்கள், இங்கே வாரீர்கள், இங்கு போகிறீர்கள், சரி இங்கே வாங்கோ அங்கே வாங்கோன்னு சொல்லி அவர்கள் ரகசியமாக அந்த பாராளுமன்ற எம்பியுடன் தொடர்பை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடு மூன்றாம் தரப்புக்கு தெரியாது. எனவே வளர்ச்சியடைந்த கனடா, சுவிஸ், லண்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சர்வசாதாரணமாக சைக்கிளில் போக முடியும். ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் அவ்வாறு செய்திருக்கின்றார்களோ? இல்லை. ஆனால் இங்கே அவ்வாறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சைக்கிளில் போக முடியாது, வாகனத்தில் கூட போக முடியாதில்லை இங்கே காணப்படுவது என்று சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார். இங்கே வந்து அடிப்பார்கள், அதாவது ஒரு சாப்பிட்டு கொண்டிருக்கைக்கு அடிப்பார்கள், சாப்பிட போகைக்கு அடிப்பார்கள், சாப்பாடு கடைக்கு வச்சு அடிப்பார்கள், துரத்தி அடிக்க வேண்டும் அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் இங்கே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இங்கே விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. அடிப்பார்கள், இத்தனை பேருடன் வந்திருக்கின்றார்கள், இத்தனை பேரை திருப்பி கூட்டி வருவார்கள், இத்தனை பேரை வெட்டுவார்கள் என்ற பயம் இங்கே இருக்கின்றது. இளங்குமரன் காரில் ஏர் பேக்ஸ் கூட இல்லை. அது ஒரு பழைய கார், அது அவருடைய சொந்த கார் என்று நினைக்கின்றேன். தற்செயலாக அடிபட்டவர் இறந்திருந்தால்
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இது ஒரு சின்ன விடயமாக பார்க்கும். ஆனால் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு, அவருடைய அம்மா அப்பாவுக்கு பெரிய இழப்பு, அவருக்கு மனைவிக்கு பெரிய இழப்பு, அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அனுரா அரசு 3 பேருடன் சும்மா ஒரு பழைய காரில் ஏர்பேக் கூட இல்லாமல் காரில் ஒரு எம்பியை அனுப்பியிருக்கிறது என்று சொன்னால் அனுரா அரசாங்கத்தினுடைய செயற்பாடு செயற்திறன் அதனுடைய வீரியம் அதனுடைய இயங்குதிறன் எவ்வாறு இருக்கும் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கு பிழைகளையும் வெளிப்படுத்துகின்றார். என்னுடைய காரில் 12 ஏர் பேக்ஸ் இருக்கின்றது. நான் கூட எப்போ அடிபட்டு சாகுறேனோ என்று தெரியாது. நான் தான் என்னுடைய காருக்கு டிரைவர். எனக்கு டிரைவர்கள் கிடையாது. ஆனால் டிரைவர்ஸ் மாதிரி 2 பேரை வைத்திருக்கின்றேன். ஆனால் அவர்களுக்கான பேமெண்ட் இன்னும் பார்லிமெண்ட்டில் தரவில்லை. இதற்கான விண்ணப்பங்களை அப்ளிகேஷன்களை நான் போட்டிருக்கின்றேன். யார் ஃப்ரீயாக ஓட போகிறார்கள் என்னுடைய காருக்கு? எனவே நான் தான் என்னுடைய காரை செலுத்த வேண்டும். ஆனால் இளங்குமரனோ நானோ அல்லது பைஷால் எம்பியோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற எம்பியோ யாரென்றாலும் பாதுகாப்பை அரசாங்கம் வழங்கவில்லை. எனவே அரசாங்கம் இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பாதுகாப்பை வழங்க வேண்டும். அதற்கான அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கு கருத்துக்களை உரைக்கின்றார். மக்களின் பெருமதி, மக்களின் உயிர்களின் பெருமதி மிக முக்கியம். இங்கு மக்களினுடைய பெருமதி மிக முக்கியம். 225 லட்சம் மக்களில் அதிலையும் 225 பேரைத்தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் முக்கியம். எனவே இம்பார்ட்டன்ட் ஆஃப் பப்ளிக்ஸ் அதான் சொல்ல பாரன். அவர்கள் மக்கள் ஏனென்று சொன்னால் இளங்குமரனுக்கு வாக்கு போட்டிருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் வாக்கு போட்டிருக்கின்றார்கள்? ஒரு மாற்றத்துக்கான வாக்குகளை போட்டிருக்கின்றார்கள். அன்றாவனுடைய அலை காரணமாக இளங்குமரனுக்கு அதிகளவு வாக்கு கிடைத்திருக்கின்றது. அனுரா ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். எனவே அரசை பொருட்படுத்தி விட்டார். எனவே அதில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தின் காரணமாக அவருடைய அரசாங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு மக்கள் அதிகூடிய வாக்களை அளித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த ஆக்கள் இளங்குமரனுக்கான அதிகளவு ஓட்டுகளை கூட போட்டார்கள். எனவே இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இளங்குமரனை தம்பி என்று சொல்லி அழைக்கின்றார். தம்பி பற்றி கதை கேட்க பக்கத்து பருப்பையும் எனக்கு போடுங்க என்று சொல்லி நான் கேட்கிறேன். ஏனென்றால் என்னோட கார் இருக்குது, இப்போவும் பே பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். 77 லட்சம் நான் பே பண்ணி கொண்டிருக்கின்றேன். இன்னும் 65 லட்சம் பே பண்ண வேண்டும். என்னோட சொந்த கார் இருக்கிறது. அதில் 8 அல்லது 10 12 ஏர் பேக்ஸ் இருக்கிறது. தற்செயலாக கார் விபத்தை சந்தித்தாலோ அல்லது பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டை சந்தித்தாலோ அது என்னை பாதுகாப்பு தரும். விபத்து என்றால் தப்பி விடுவேன். அடித்து கொளுத்தினால் மட்டுமே, அதாவது என்னை வாகனத்துடன் சேர்த்து எரித்தால் தப்ப முடியாதே தவிர மற்றபடி நான் என்னுடைய கார் விபத்துகளை சந்தித்தால் நான் என்னுடைய கார் இருக்கின்ற அந்த பவர் ஆக்ஸ்களை வைத்து தப்பிக்கொள்ள முடியும். இளங்கவனுடைய பாதுகாப்பு என்பது இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது இளங்குமரனுடைய பாதுகாப்பை கொடுக்க முடியாத அனுரா அரசு. பிறகு என்ன? சரி, நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து கேட்பீர்கள், இளங்குமரன் என்னுடைய எதிரி என்று சொல்லி. அவர் என்னுடைய அரசியல் எதிரி தான். நீங்கள் என்னை திருப்பியும் கேட்கலாம், ஆடு நனையுது என்று ஓனாய் அழுத கதை என்று சொல்லி கேட்கலாம். நான் இளங்குமரனுக்காக இறக்கப்படுவதாக கவலைப்படுவதாக நீங்கள் கேட்கலாம். எனக்கு அவர் அரசியல் எதிரி தான். ஆனால் அது ஒரு உயிர். அவர் சாவ கச்சேரியில் கல்லை பிடிக்கிறது, அதை விட சரத்தின் வீட்டை போய் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கேட்குறது, அதெல்லாம் பிரச்சனை. அது எனக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிൻ്റെ அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் வேலை. அதை விட்டுட்டு சும்மா தான் நுழைகிறது தான் எனக்கு ஒரு பிரச்சனையான காரியமாக இருக்கிறது. நீங்களும் செய்யுங்கோ நாங்களும் செய்கிறோம் என்று சொல்லி செய்கிறது வேறு, சும்மா கல்ல பிடிக்கிறதுன்றது வேறு. இவ்வாறு கூறிவிட்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய சிரிப்பை வெளிப்படுத்துகின்றார். அந்த விடயங்களிலுடன் தம்பியுடன் கோவப்பட்டாலும் ஆக்சிடென்ட் விடயத்தில் நான் பார்த்தவுடன் சரியாக கவலைப்பட்டிருக்கின்றேன், மிக வேதனைப்பட்டிருக்கின்றேன். அனுரா அரசு தன்னுடைய ஆட்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கவில்லை. பாதுகாப்பு செலவுக்கு பெருமளவு பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்காக பெருமளவு பணத்தை ஒதுக்கின்றது. பெருமளவு படைபலத்தை இலங்கை அரசாங்கம் வைத்திருக்கின்றது. ஏன் ஒரு பாதுகாப்பை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இலங்கை அரசாங்கம் கொடுக்க முடியாது? எனவே இந்த இடத்துல இலங்கை அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார். அந்த கார் விபத்தை சந்தித்து பல மீட்டர்கள் தூரம் உருண்டு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. காரினுடைய மேற்பகுதி அனைத்தும் உடைந்து தூங்குவதாக அந்த கார் காட்சி தருகின்றது. எனவே ஒரு எம்பிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அந்த காரின் தரத்தை சிந்திக்காது அந்த காரை எம்பிக்கு கொடுத்திருக்கின்ற அனுரா அரசாங்கத்தை பற்றி என்னவென்று சொல்வது?
ஒரு எம்பி அரசியல் எதிரிகள், ஒரு எம்பிக்கு அரசியல் எதிரிகள் நிறைய பேர் இருக்கலாம். ஒரு எம்பிக்கு அரசியல் எதிரிகள் அடித்தால் ஒரு எம்பி தன்னுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் கூட தன்னுடைய பாதுகாப்புக்காக கொலையும் செய்யலாம் என்றால் கொலையும் செய்யலாம். வேறு என்ன இருக்கின்றது? ஒரு ஆள் கத்தியால் குத்த வந்தால் அப்போ நானும் கத்தியாக கொண்டு தான் போக வேண்டும். வேறு என்ன செய்ய வேண்டுவது? துப்பாக்கி இல்லை, எனக்கு சட்டப்படி துப்பாக்கி கொடுக்க வேண்டும். எனக்கு இருக்குது துப்பாக்கி, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற துப்பாக்கி பறித்து வைத்திருக்கின்றார்கள், அந்த துப்பாக்கியை தரவில்லை. வேறு என்ன தான் செய்ய வேண்டும்? என்னை பொறுத்தளவில் என்னுடைய பாதுகாப்புக்கு நான் தான் பொறுப்பு. என்னுடைய பாதுகாப்பு தொடர்பாக முன்னைய காலத்தில் பண்டைய காலங்களுடைய அரசர்கள் இடுப்பில் உறைவாளை தூக்கி கொண்டு செல்வது போல தான் நானும் என்னுடைய இடுப்பில் ஒரு உறைவாளை தூக்கி கொண்டு கட்டி கொண்டு செல்ல வேண்டும். எனவே அந்த அளவுக்கு அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் காணப்படுகிறது. இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார்.